அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய BT/BRTE 2026 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் முடிந்த சப்போர்ட் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் ஏற்கனவே BT/BRTE 2026 தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறத சார்ந்து ஒரு தெளிவான வீடியோ பதிவிட்டிருந்தோம். நிறைய பேர் அந்த சர்டிஃபிகேட்டில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி பெற்று இப்போ BT/BRT எக்ஸாமை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவதாக எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அவசியமாக வேணுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போல்லாம் யாருமே எம்ப்ளாய்மெண்ட் லைவில் வச்சுக்கிறதே கிடையாது. காரணம், எந்த விதமான தேர்வுலையுமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு மார்க்லாம் கொடுக்கறதில்ல. முன்னாடிலாம் எம்ப்ளாய்மெண்ட் பதிவுக்கு மதிப்பெண்கள் நமக்கு கொடுத்தாங்க. இப்போ எந்த தேர்வுலையுமே மதிப்பெண்கள் இல்லாததால் பெரிதாக யாருமே பதிவு பண்ணுறதும் கிடையாது. அப்படியே பதிவு பண்ணியிருந்தாலும் லைவில் வச்சுக்கிறது கிடையாது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அவசியமாக கேட்பாங்களா? நீங்கள் BT/BRTE 2026 தேர்வில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அவசியம் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அப்படி இல்லைன்னாலும் உங்களை வேலைக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனாலும் இல்லை மற்ற நலத்துறை பள்ளிகளில் செலக்ட் ஆனாலுமே அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் யார் யாருக்கெல்லாம் லைவில் இருக்கோ இப்போவே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போல்லாம் கார்டு வடிவில் இருக்காது. நீங்களாவே வெப்சைட் மூலயமாவே பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஒரு பேப்பர் வடிவில் தான் வரும் அந்த சர்டிஃபிகேட். அது மட்டுமே போதுமானது. அப்போ லைவில் இருக்கிறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணதெல்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் இது வரைக்கும் பதிவே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் புதிதாக வெப்சைட்டில் நீங்களாகவே 10th 12th UG BEd நீங்கள் வேறு என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த டைமில் கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கேட்குறாங்க. அதனால் இல்லாதவங்க, பதிவு செய்யாதவங்க, இல்லை லேப்ஸ் ஆனவங்க எல்லாருமே புதிதாக நீங்களாகவே வெப்சைட்டில் பதிவு பண்ணி அந்த சர்டிஃபிகேட் எடுத்து தயாராக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? லைவில் இருக்கிறவங்க அந்த பிரிண்ட் அவுட் மட்டும் போதுமானது. ஆனால் எந்த விதத்துலையும் வேலைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஃபார்மாலிட்டிக்காவது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை கட் பண்ணுங்கிறதுக்காக கேட்பாங்க. அந்த டைமில் தேவையற்ற மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அடுத்து ரெண்டாவதாக முக்கியமாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அட்டை வடிவத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போய் கடையில் கேட்டால் கூட இதெல்லாம் செல்லாது, இப்போ ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மட்டும்தான் வேலைக்கு எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறதா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அப்படிலாம் எந்த விதமான அரசாணையோ இல்லை ப்ரெஸ் நியூஸோ நமக்கு கொடுக்கல. உங்களுக்கு அந்த ஓல்டு கம்யூனிட்டி கார்டு அந்த அட்டை வடிவத்தில் இருக்கக்கூடியதில் ஏதாவது பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக புதிதாக விண்ணப்பித்து சர்டிஃபிகேட் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை அந்த டைமில் யார் யாரோ சொல்கிறாங்கன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போய் புதிதாக எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி வாங்கணும்னு தோணுச்சுன்னா இப்போவே அந்த பிழைகள்லாம் இல்லாதவாறு மிக தெளிவாக தந்தை பெயரில் தான் நீங்கள் வாங்கணும். தந்தை பெயர் அல்லது தாய் பெயரில் மட்டும் வாங்கியிருந்தால் தான் நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை கணவர் பெயரில் வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக OCக்கு தான் உங்களை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால் கணவர் பெயரில் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் புதிதாக இந்த இடைவெளியிலே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே போதும். இல்லை நீங்கள் புதிதாக அந்த ஃபோட்டோவோடு வாங்கியிருந்தாலும் போதுமானது தான். சரிங்களா? அதனால் நீங்கள் மஸ்ட் எல்லாருமே புதிதாக இந்த ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட் ஸ்டடீடு கான்டாக்ட், இது நீங்கள் அவசியமாக எல்லோரும் இப்போவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாருமே வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ கடைசியாக எந்த கோர்ஸ் ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ, இப்போ நீங்கள் எழுத போகிறது டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பீங்க. டிகிரி BEd வச்சு தான் நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. ஆனால் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை MPhil படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் கூட படிச்சிருக்கலாம். கடைசியாக எந்த கோர்ஸ் ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, நான் இப்போ MPhil தான் கடைசியாக ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் BT/BRT எழுத போகிறோம் அப்படின்னா நீங்கள் MPhilல தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சரிங்களா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போ தான் புதிதாக வாங்கணும் இல்லை. நீங்கள் எந்த வருஷம் படிச்சிருந்தாலும் 2010லையோ இல்லை 15லையோ 18லையோ எந்த வருடத்தில் படிச்சிருந்தாலும் அப்போவே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், அது போதுமானு கேட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அதன் பிறகு ஏதாவது ரெகுலரில் நீங்கள்
டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசியாக ரெகுலரில் என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களோ அங்கே வாங்கின டிசி இருந்தாலே போதும். அந்த டிசியில் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 நாட்கள் நம்ம செலவிடுற போல் ஆகிடும். தேவையற்ற மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் இப்போவே அதெல்லாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, இல்லாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். முதல் வகுப்பிலிருந்து அப் டு டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் எஸ்ன்னு கொடுக்க போகிறீங்க. இல்லை நான் வந்து இடையில வந்து 9th 10th மட்டும்தான் இங்கிலீஷில் படித்தேன், இல்லை நான் டிகிரி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், இல்லை நான் பிஎட் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னா நீங்களும் தயவுசெய்து எந்த விதமான சர்டிஃபிகேட் எந்த ஸ்கூலுக்கும் வாங்க தேவையில்லை, காலேஜுக்கும் வாங்க வேணாம். முதல் வகுப்பிலிருந்து அப் டு டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் பதிவு பண்ணி நீங்கள் இ-சேவை மூலயமா தான் விண்ணப்பித்து ஸ்கூலில் வந்து அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டிஆர்பி ஃபார்மேட்டில் பிஎஸ்சி இல்லை பிஏ பிஎட்லாம் வந்து டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் அடிப்படையில் தான் உங்கள் கல்லூரியில் வந்து கொடுக்கணும். அப்படி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் டிஆர்பி ஃபார்மேட்டில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா போதும், அதையே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து ஒரு முக்கியமான ரோல். அதனால் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே இப்போவே காலதாமதப்படுத்தாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது, தமிழ் மேஜர் வந்து நாங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் எஸ்ன்னு கொடுக்குறீங்க பட்சத்தில் தாராளமாக நீங்களும் எல்லாமே வாங்கி தான் ஆகணும். இதற்கும் தெளிவான விளக்கெல்லாம் ஏற்கனவே டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் மேஜராக இருந்தாலுமே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஆனால் பெரிய மேஜர் ரோல் வந்து அது பிஎஸ்டிஎம் வந்து செய்யாது தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழ் மேஜருமே நீங்கள் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படியே ஸ்கூல் லெவலில் வரைக்குமே ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மேஜரில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது, பொதுவாக எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கும்போது எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது, நாங்கள் ஸ்கூல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், பிஎட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், அதனால் எங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் மேஜருக்கு பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிளே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், இங்கிலீஷ் மேஜருக்கு பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் மற்ற மேஜர் மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் யாருக்கெல்லாம் இருக்கோ தயவுசெய்து நீங்கள் இப்போவே வாங்கிடுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து செய்யும். அதனால் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க காலதாமதப்படுத்தாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். இப்போ நேரடியாக நீங்கள் ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, தமிழ், இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. இல்லை உங்களுடைய பாடம் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் டான்சியால் வெளியிடப்பட்ட லேட்டஸ்ட்டு அரசாணையில் பார்க்கணும். நீங்கள் படித்த படிப்பு இந்த படிப்பிற்கு இணையானதா, இந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த கோர்ஸ் படித்தவங்க இந்த கோர்ஸுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம லேட்டஸ்ட் ஜியோ தான் செக் பண்ணோம். ஓல்டு ஜியோ வந்து பார்க்காதீங்க. இப்போ கடைசியாக வெளியிடப்பட்ட ஜியோ வந்து டான்சி வெப்சைட்டில் நீங்களே பாருங்கள். பார்த்து அந்த ஜியோவில் உங்களுடைய அந்த நீங்கள் படித்த சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜியோவே போதுமானது. அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை செய்துக்கலாம். அதே போல் சிவி எப்போவுமே நீங்கள் அதே காமிச்சு வேலைக்கு வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை சப்போஸ் உங்களுடைய பாடமே அதில் வந்து மென்ஷன் ஆகலை, இல்லை எங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க, நாட் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அங்கே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, விவரங்கள் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்களாவே டான்சியில் போயிட்டு விண்ணப்பம் செஞ்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளார அது வந்து அவங்க வெளியிடும்போது அதுவுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட் கொடுப்பதற்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ இல்லாதவங்க தயவுசெய்து டான்சியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேர் செலக்ட் ஆகி அந்த டைமில் வந்து ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் தேவையற்ற மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருப்பாங்க. வித்துகள்கிட்ட வந்து நிறைய பேர் ஆகியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், யாருக்கெல்லாம் ஈக்குவலண்ட் வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ இப்போவே வந்து
ஜிஓ இருந்ததுன்னா அந்த ஜிஓ நம்பரே போதும். எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதுமானது. இல்லாதவங்க இல்லை நாட் ஈக்குவலன்ட் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து டேன்சியில் வந்து விண்ணப்பம் செஞ்சு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் வந்து நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம எதுவும் போயெல்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பிழை இல்லாமல் அப்ளை செஞ்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதுல தான் நம்மளுடைய முழு கவனத்தையுமே செலுத்தணும். அப்படி செலுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.